பிரைஸ் தி லார்ட். வார்த்தை படிதான் வாழ்க்கை. யாத்ராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். ஆமென். இதனால இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களோட அவருடைய முற்பிதாக்களோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தன்னுடைய தேவனை நோக்கி முறையிட்டு தேவ சந்நிதியில் சத்தமாக கூப்பிடுறாங்க. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்குன்னு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். பாருங்க, உடன்படிக்கை அப்படின்னா உன்னுடைய எப்படி தரித்திரமாக இருக்கிற வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாறும். உன்னுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற வாழ்க்கை விடுதலைக்குள்ளே போகும். உன்னுடைய சாபத்துக்குள்ளான வாழ்க்கையை நான் சாபத்திலிருந்து விலக்கி மீட்டெடுப்பேன். சிறையிருப்பான வாழ்க்கையில் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படி சொல்லி ஜனங்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருப்பார். ஒருவேளை உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம். தனித்து விடப்பட்டிருந்தீங்கன்னா உங்களை அழைச்சு உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம். இல்லைனா மலடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தத்தின் கனியை கொடுப்பேன் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூறணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நானும் அவரை நோக்கி முறையிட்டு சத்தமிட்டு தன்னுடைய கஷ்டத்தில் வேதனையில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர் அற்புதம் செய்கிறார். அடுத்த அதிகாரத்திலேயே மோசையை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து அவர் பாலும் தேனும் ஓட தேசத்துக்கு நேரம் நடத்தி கொண்டு போகிறார். ஸோ அவர் உங்களை நடத்துவார். உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் நினைவு கூர்ந்து நிச்சயம் அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். God bless you. ஆமென்.